இப்போ இங்கே இருக்கிற இளைஞர்களை ஒரு கேள்விக்குள் ஆக்குற, நீ தமிழுக்கும் தமிழ் தேசத்துக்கும் ஆதரிக்கிறியா இல்லைனா ஆட்சி மட்டத்துக்கு ஆதரிக்கிறியான்ற ஒரு கேள்வி வரும். இப்போ நான் இங்கே இளைஞர்கள் என்ன யோசிப்பான், நான் தமிழ் தேசத்துக்கு நான் வாக்களிக்கணுமா இல்லை நான் இங்கே ஆட்சி மாற்றத்துக்காக விஜயநாக்கு வாக்களிக்கணுமான்ற ஒரு கேள்வி வரும். இந்த ஓட்டை பிரிக்கிறது இப்போ யாருக்காக இவர் வேலை செய்கிறான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து கூட்டணிக்குள்ளே போலன்றதுக்காக ஒருவேளை அவங்களோட அஜெண்டா தானே இவர் தனியாக நிற்க வைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே வருது. பிஜேபியோட அஜெண்டா தானே இவர் தனியாக நிற்க வைக்கிறதுக்கு, ஓட்டை உடைக்கிறதுக்காக. இந்த கேள்வி ரொம்ப வருஷமா பல பேர் மத்தியில் இருக்கு. சீமான் அவர்கள் நீங்கள் சொன்னதுதான், அந்த பிஜேபியோட அஜெண்டாவால் தான் இவர் தனியாக நிற்கிறார், தனிச்சு நிற்கிறதுக்கு காரணம் ஓட்டை பிரிக்கணும். கம்ப்ளீட்டாக பிஜேபி இவர் இயக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். இவரோட எண்ணங்கள் இவர் வந்து யார் பேச்சும் கேட்குற மாதிரிலாம் தெரில எனக்கு. எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு இவர் இஷ்டத்தில் அடிக்கிற இவர் தன்னை வந்து ஒரு ஹிட்லர் ரேஞ்சுக்கு தான் அவர் யோசிச்சு வச்சிருக்கார். ஓகேங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் ஃபண்டு வேணும் இல்லையா? அங்கே தான் வந்து இந்த மாதிரி காம்ப்ரமைசஸ்குள்ளெல்லாம் போகிறாருன்றது நான் பார்க்குறேன்.